நம்ம எப்போவுமே பெண்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற சொல்லி தான் இப்போ கூட அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு டிசிஷன் மேக்கிங் பவரே இல்லை. ஒரு பீப்புள் ப்ளீஸர் சொல்லுவோம்ல, அந்த பீப்புள் ப்ளீஸர் நம்ம பண்ணுறோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இது நிறைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் இம்பார்ட்டண்ட்டா லைஃப்பில்? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா யார் பண்ணணும்? அதுதான் கொஸ்டின். கரெக்ட்? பெண்கள் எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த டாக் இது அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி தான். நான் டாக்டர் ரெனா கத்ரி டண்டன். நம்பர் 1, அட்ஜஸ்ட்மெண்ட். எப்போ இந்த வேர்ட் நம்ம லைஃப்பில் வந்திருக்கோம்? நம்ம சின்னலேருந்து தான் அப்பா அம்மா எப்போவுமே சொல்லிட்டே இருப்பாங்க. அண்ட் இப்போ நீங்கள் கேர்ள் இருந்தா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணால் நாளைக்கு போய் உங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாமனார் மாமியார்கிட்ட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ லெவலுக்கு போகணும் அது யாருமே பார்க்கல. அட்ஜஸ்ட்மெண்ட் எப்போவுமே பெண்களுக்கு ஏன் பண்ணணும்? ஏன் ஆம்பளை பண்ணக்கூடாது? நீங்கள் எப்போ யோசிக்கிறீங்களா? கல்யாணம் பண்ணிட்டு எப்போவுமே பார்த்தா பெண்கள் தான் ஃபேமிலி ஷிஃப்ட் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் போவாங்க. எப்போவுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வீட்டுக்கு வந்திருக்காங்களா? ஏன் அப்படி? நிறைய பேர் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுவாங்க. இது ஈக்குவாலிட்டி இல்லையா? இது ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி இல்லையா? நம்ம ஒருத்தருக்கு அந்த மாதிரி யோசிச்சுட்டுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாமா? இந்த கொஸ்டனுக்கு பதில் நீங்கள் தான் கொடுக்கணும். டெல்லியில் ஒரு கேஸ் நடந்துச்சு ஒரு 5 வருஷம் முன்னாடி. எல்லாருக்கும் அந்த கேஸ் பற்றி தெரியும். பஸ்ஸில் யாரோ ரேப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப முக்கிய கேஸ். ரேப் ஏன் நடக்கும்? இது பெண்கள் ப்ராப்ளமா இல்லை சொசைட்டி ப்ராப்ளமா? மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்ன முக்கியம் இதில் இருந்ததுன்னா, நம்ம எப்போவுமே பெண்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற சொல்லி தான் இப்போ கூட அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. எப்போவுமே பேச மாட்டேங்கிறாங்க, எப்போவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, எப்போவுமே அவங்க பாடி பற்றி அவங்க பிடிக்க மாட்டேங்குது. அவங்க பதில் என்ன வந்துச்சுன்னா 50,000 hours ஆஃப் லிஸ்னிங். நம்ம நிறைய பேர் கேட்டு ஒரு 56 பெண்களை கேட்டுட்டு அவங்க பதில் ஏன் ரிசர்ச்சோட ரீசன் ஆயிடுச்சு. பெண்களுக்கு 5 இம்பார்ட்டண்ட் உள்ள பிலீஃப் சிஸ்டம்ஸ் இருக்குது. எது அவங்க க்ரோ பண்ண அலோவ் பண்ணல. நம்பர் 1, எப்போவுமே அவங்க அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஏன் அவங்க அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க? நம்மளுக்கு ஆண் பெண் ரெண்டுமே இருந்தால் ஏன் நம்ம ஆண்கிட்ட சொல்லலை? நீங்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணோம் உங்கள் ஒய்ஃப் கிட்ட, நீங்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணோம் உங்கள் மதர் கிட்ட, நீங்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணோம் ஃபேமிலி கிட்ட, நீங்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணோம் ஒர்க்கில். ஏன் எப்போவுமே நம்ம பெண்களுக்கு தான் சொல்லுவோம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு? இதில் இன்இக்வாலிட்டி இல்லையா? செகண்ட், அவங்க பாடி ஏன் பிடிக்கல? பிகாஸ் எப்போவுமே அவங்க அப்ரிசியேஷன் இல்லை. அப்ரிசியேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் கீ டு ரேசிங் கரேஜ். அவங்க தைரியம் ரேஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க செல்ஃப் அப்ரிசியேஷன், செல்ஃப் லவ் இருக்கணும். ஆனால் அந்த செல்ஃப் லவ் எப்போவுமே சின்னதுலேருந்து மோஸ்ட்லி எப்போவுமே ஆணுக்கு தான் கொடுப்பாங்க, பெண்ணுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கே தனியாக ரீசன் இருக்குது. அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் நம்ம எப்போவுமே ஈக்குவல் இல்லை. தேர்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. உங்கள் அப்பா அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, நீங்கள் சிரிச்சுட்டு இருந்தால் நம்மளுக்கு பிடிக்கும், நீங்கள் எப்போவுமே நம்ம கூட வந்தால் எனக்கு பிடிக்கும், ஃபேமிலி கெட் டுகெதர் இருந்தால் நம்மளுக்கு பிடிக்கும், வெட்டிங் இருந்தால் பிடிக்கும். எப்போவுமே பிடிச்சிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குது அது உங்களுக்கு தெரியவே இல்லை. மற்றவரைக்கும் என்னென்ன பிடிக்குது அது எல்லாம் பண்ணுறீங்க நீங்கள். ஸோ அங்கே ஒரு டிசிஷன் மேக்கிங் பவரே இல்லை. ஒரு பீப்புள் ப்ளீஸர் சொல்லுவோம்ல, அந்த பீப்புள் ப்ளீஸர் நம்ம பண்ணுறோம். வி டூ எவ்ரிதிங் ஃபார் அதர் பர்சன். அவங்க என்ன பிடிச்சிட்டோ அதுதான் பண்ணுறோம், நம்மளுக்கு என்ன பிடிச்சி பண்ணவே இல்லை. ஃபோர்த், பெண்களும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனை வரும், பர்சனலில் ப்ரொஃபஷ்னலில். ஆனால் கண்டிப்பாக நம்ம எப்போவுமே ட்ரஸ்ட் பண்ணி வேறு பெண்களுக்கு பேச முடியாது. வி நெவர் ட்ரஸ்ட். ஏன் ட்ரஸ்ட் பண்ணல? நீங்கள் எப்போவுமே கேட்டிருப்பீங்க, விமென் டோன்ட் சப்போர்ட் விமென்.
அவங்க போய் சொன்னால் கூட ட்ரஸ்ட் பண்ணி அவங்க எப்போவுமே அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க, எப்போவுமே அவங்க பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க, பின்னாடியே பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ப்ராப்ளமோட சொல்யூஷன் கண்டிப்பாக காட்ட மாட்டாங்க. தட் இஸ் த 4th இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் 5th, டியூட்டி ஓவர் டிசையர். நம்மளுக்கு என்ன லைஃப்பில் பண்ணணும், எங்கே போகணும், பிஸ்னஸ் பண்ணணும், எடியூகேட் பண்ணணும், ஏதோ ஒரு டிசையர் இருந்தால் அது நம்ம சப்டியூ பண்ணிடும். டியூட்டி ஓவர் டிசையர். ஃபர்ஸ்ட் டியூட்டி வீடு பார்க்கணும், செகண்ட் டியூட்டி அப்பா அம்மா பார்க்கணும், தேர்ட் டியூட்டி பேரண்ட்ஸ் பார்க்கணும், ஃபோர்த் டியூட்டி இன்லாஸ் பார்க்கணும், 5th டியூட்டி சில்ட்ரன் பார்க்கணும். எல்லாம் பார்க்கணும், ஆனால் தானாக பார்க்கக்கூடாது. அதான் நம்மளுக்கு சைல்ட்ஹுட்டில் சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் கிவ் செல்ஃப் லவ். இஃப் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டேக் கேர் ஆஃப் செல்ஃப், நீங்கள் தானாக பெண்களை இருந்தால் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, தானாக நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா, தானாக நீங்கள் இந்த பிலீஃப் சிஸ்டம்ஸ் பிரேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரைஸ் பண்ண முடியும். அண்ட் ஐ பிலீவ் தட் எவ்ரிபடி ஹேஸ் த ரைட் டு ரைஸ். நான் எப்போவுமே பெண்கள் ரைட்ஸ் பற்றி, டியூட்டிஸ் பற்றி, அவங்க என்னென்ன க்ரோ பண்ணலாம், அவங்க பிஸ்னஸ் எப்படி முன்னாடி எடுத்துகிட்டு போகலாம், எப்போவுமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ ஐ சப்போர்ட். நான் அர்ஜ் பண்ணுறேன், இன்னைக்குலேருந்து இப்போலேருந்து எல்லா பெண்களை முன்னாடி போகிறதுக்கு நீங்கள் தான் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.